இங்கே வந்ததுலேருந்து காலையில் எந்திரிச்சதுமே முதல் வேலையாக பால்கனியில் வந்து நின்று கொஞ்ச நேரம் செடிங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே புறா கத்துறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்கூல் பக்கத்துலேயே இருந்தால் இது ஒரு ப்ராப்ளம் போல். காலையில் சப்போஸ் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிப்போமே, ஸ்கூல் தான் பக்கமே ஆச்சு, மதியம் போல் கூட சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாங்கிற ஒரு சோம்பேறித்தனம். எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை ஸ்கூல் பக்கத்துலேயே வச்சுருக்க எல்லா அம்மாக்களுக்கும் இதுதான் பிரச்சனையான்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கே கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி எப்பயாவது முடியலையா அந்த டைமில் மட்டும் மதியம் போல் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். 2 to 3 டேஸாகவே தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தான், அம்மா எனக்கு புளியோதரை பண்ணி தரீங்களான்ட்டு. 3 வேலையும் கொடுத்தா கூட அவருக்கு புளியோதரைனா அவ்வளோ பிடிக்குது. ஒரு வாட்டி கோவிலுக்கு போயிருந்தப்போ வாங்கி கொடுத்துருந்தோம். அதுலேருந்தே அவருக்கு அந்த டேஸ்ட் பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ என்னடா வேணும்னு கேட்டாலும் அம்மா புளியோதரை உருளைக்கிழங்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறான். சரி, ரொம்ப நாள் ஆச்சே, இன்றைக்கி அவருக்கு செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி புளியோதரையும் இது கூடவே வந்துட்டு உருளைக்கிழங்கும் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். குட்டீஸும் ஜாலியாக கிளம்பிட்டாங்க.